பகுதி 2 பொறுத்தவரையில் பகுதி 1 பகுதி 2 2 வினாத்தாள்களும் எங்களுக்கு ஒரே நேரத்தில் வழங்கப்படுகிறது. ஒரே நேரத்தில் வழங்கப்படுகின்றபடியினால் எங்களுக்கு மிக தாராளமாக நேரம் இருக்கிறது. அதாவது பகுதி 1 பொறுத்தவரையில் நீங்கள் எல்லோரும் கெட்டிக்காரமானவர்கள். நாங்கள் 30 நிமிடம் 35 நிமிடத்துக்குள்ள பகுதி 1 முடித்து விடலாம். அது கெட்டிக்காரமானவளா இருந்தாலும் சரி, சாதாரணமானவளா இருந்தாலும் சரி, கடைசி 35 நிமிடத்துக்குள்ள எங்களால பகுதி 1 செய்து முடித்து விடலாம். அந்த நேரத்தையும் நாங்கள் எடுத்து பகுதி 2 எந்த விதமான பதற்றமும் இல்லாமல் செய்து முடிக்க வேண்டும். பகுதி 2 நாங்கள் முதலாவது சுருக்க வினாக்கள் பகுதிக்கு செல்கின்ற போது சுருக்க வினாக்கள் நீங்கள் இதுவரை காலமும் எக்ஸாம் செய்திருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு கிரேட் 10 3 எக்ஸாம் தான் ஒழுங்காக செய்திருப்பீர்கள். அதற்கு பிறகு அந்த 5 மணித்தேல பேப்பர் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறவில்லை. கடைசியாக செய்தீர்கள். அதில் நிறைய மாணவர்கள் அதில் பங்கு பெற்றவில்லை நினைக்கின்றேன். ஆகவே அந்த பரீட்சையை பொறுத்தவரையில் நீங்கள் சுருக்க வினாக்களுக்கு விடையளிக்கின்ற போது பரீட்சை வினாத்தாள்ல நீங்கள் கைக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. பரீட்சை வினாத்தாள் எங்களுக்கு தரப்படுகின்ற போது முதலாவது 1 என்று போட்டுவிட்டு நீங்கள் முதலாவது கேள்விக்குரிய விடையை எழுதுகின்றீர்கள். எழுதிவிட்டீர்கள். எழுதி முடித்து விட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அடுத்த 2வது கேள்விக்கான விடையை ஒரு வரி விட்டு ஆரம்பிக்கும். ஒரு வரி விட்டு 2வது கேள்விக்கான இலக்கத்தை போட்டு 2வது கேள்விக்கான விடையை எழுதும். இவ்வாறு முதல் 6 கேள்வியும் முதலாவது பக்கத்தில் எழுதக்கூடியதா இருந்தால் அது பரவாயில்லை. அடுத்த பக்கத்தில் அடுத்த 4 கேள்விக்கும் விடை எழுதுங்க. 10 கேள்வியை முடித்த பிறகு திருப்பி அதுக்குள்ள கையோ கீழே இடம் இருக்குன்னு சொல்லி அதுக்குள்ள கை வைக்க வேண்டாம். அடுத்த கட்டுரையை புதிய பக்கத்தில் ஆரம்பிங்க. ஒவ்வொரு கேள்வியும் புதிய புதிய பக்கத்தில் ஆரம்பியுங்கள். உங்களுக்கு பேப்பர் தாராளமாக தரப்படும். நீங்கள் மேசில அதுக்காண்டி பெருசா தட்ட தேவை, சும்மா 2 தடவை முறுக்க பின்னால தட்டி நீங்கள் சொன்னா பேப்பர் கிடைக்கும். ஆகவே பேப்பர்களை நீங்க தாராளமாக பாவித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. இவ்வாறான சில நுணுக்கமான முறைகளை கை கொள்ளுங்கள். நாங்கள் சுருக்க வினாக்களை முடித்துவிட்டு அடுத்த கட்டுரைக்கு போகலாம். சுருக்க வினாக்களை பொறுத்தவரையில எங்களுக்கு உங்களுக்கு தெரியும் 4 வினாக்கள் எங்களுக்கு சுருக்க வினாக்களை பொறுத்தவரையில கட்டாயம் வரும். அதுல இந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒன்று நாங்கள் பார்க்கின்ற போது சந்தி பிரித்தல் கட்டாயமாக வருகிறது. சந்தி பிரிப்பு கட்டாய ஒரு கேள்வியாக வரும் சுருக்க வினாவை பொறுத்தவரை. 2வது எழுவாய் பயனிலை காண்பது கட்டாய கேள்வியாக வந்து கொண்டிருக்கிறது. அதிலேயும் இந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. 3வதாக எங்களுக்கு பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுகின்ற 3வது கேள்வி வரும். அதிலேயும் மாற்றம் கிடையாது. அடுத்தது உங்களுக்கு நிறுத்தற்குறிகளை இடுதல் அது கட்டாயமாக வந்து கொண்டிருக்கிறது. 5வது எங்களுக்கு பொருள் மயக்கம் நீக்கி எழுதுறது சில ஒரு பாஸ் பேப்பர்ல வரவில்லை, மற்றபடி வந்திருக்கிறது. ஆகவே இந்த 4 கேள்விகளுக்கு அப்பால் மிச்ச 6 கேள்விகள் எங்களுக்கு இலக்கண பகுதியிலே எங்கே இருந்து வருகின்றது என்பதை எங்களால கண்டறிய முடியாது. இந்த பகுதிகளில் இருந்து வருகிறது என்பதை எங்களால கண்டறிய முடியாது. ஆகவே எங்களுக்கு இலக்கணம் எங்களுக்கு 2 விடயத்துல உதவியாக அமையும். ஒன்று எங்களுக்கு பார்ட் 1 எங்களுக்கு 21வது கேள்வி இருந்து 30வது கேள்வி மட்டும் இலக்கணம். அது நீங்கள் உளவுக்கு டக் டிக் டொஸ் போட்டு விளையாடலாம். ஆனால் சுருக்க வினாவில் நாங்கள் டக் டிக் டொஸ் போட்டு விளையாடலாம். இப்படி எழுதினால் 2 புள்ளி, பிழை என்றால் 0 மார்க்ஸ். அதுல நீங்கள் இலக்கண கேள்வியில 10க்கு 5வது சரி எடுத்துருவீங்க. அங்கால எங்களை மற்ற பகுதிகள் பிரச்சனை இல்லாதபடியால் நீங்க புள்ளிகளை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பார்ட் 1. எங்களுக்கு இதுல கொஞ்சம் இலக்கணத்தின் மீது நாங்கள் கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. பாருங்கள், முதலாவது உண்பதும் உறங்குவதும் ஊர்க்கதைகள் பேசுவதும். நாங்கள் சந்தி பிரிக்கின்ற போது அது எவ்வாறு எங்களுக்கு அமையப் போகின்றது நாங்கள் பார்க்கின்ற போது உண்பதுவும் உறங்குவதும்
அடுத்தது வரும் எங்களுக்கு சக உறங்குவதும், உண்பதுவும் உறங்குவதும். அடுத்தது நீங்கள் ஊர்க்கதைகள் என்று சேர்த்தும் பிரிக்கலாம் அப்பன், இல்லாவிட்டால் ஊர் சக கதைகள் என்றும் பிரித்துக் கொள்ளுங்கள். உண்பதும் உறங்குவதும் ஊர்க்கதைகள் என்று சேர்த்து நீங்கள் பிரிக்கலாம், இல்லாவிட்டால் ஊர் சக கதைகள் என்றும் பிரிக்கலாம். சந்தி பிரிப்பு ஒரு 3 பிரிப்பு சரியாக இருக்கின்ற 3 பிரிப்பு வருமாக இருந்தால் நீங்கள் அது 2 பிரிப்பு சரியாக இருந்தாலே உங்களுக்கு மார்க்ஸ் போட சொல்லி விடுவாங்க. ஆக நீங்கள் விகுதிகளாக உண்பது சகவும் உறங்குவது சகவும் அப்படியெல்லாம் பிரிக்க போய்விடாதீர்கள். இலகுவான பொருள் தரக்கூடிய வகையில சொற்களை பிரித்தால் சரி. கட்டாயம் சக போடணும் என்ற அவசியம் இல்லை. இங்க ஸ்பேஸ் விட்டு இடைவெளி விட்டு அந்த சந்தியை பிரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. இரண்டாவது நாங்கள் சந்தி பிரிக்கலாம். பெரும் சக தேன் சக இழைக்கும் என்று வரும். பெரும் சக தேன் சக இழைக்கும் என்று வரும். இல்லாவிட நீங்கள் பெரும் தேன் சக இழைக்கும் என்று போட்டாலும் சரி போடுவார்கள். பெரும் சக தேன் சக இழைக்கும் என்றும் எடுக்கலாம், இல்லாவிட்டால் பெரும் தேன் சக இழைக்கும் என்று நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அடுத்தது பாருங்கப்பன், தத்துவங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் தடையின்றி போதிக்கப்பட்டன. எங்களுக்கு இங்கே எங்க வேற்றுமை உருவு ஏற்கப்பட்டிருக்கிறது? தமிழ்நாட்டில் இல் என்ற உருவு காணப்படுகிறது. இல் என்ற உருவு காணப்படுகிறது. என்ன பொருளை தருகிறது? எங்களுக்கு இல் என்ற உருவு இடப்பொருளை தருகிறது. இல் என்ற உருவு இடப்பொருளை தருகின்றது. நான் அங்கு வரமாட்டேன் இவ்வாக்கியத்தில் இடம்பெற்றுள்ள எதிர்மறை இடைநிலை கேட்கப்படுகிறது. எங்களுக்கு எதிர்மறை இடைநிலைகள் படித்து வைத்திருக்கின்றோம். எதிர்மறை இடைநிலைகளாக வரும் எங்களுக்கு இல் லங்கிலேப்பன். மூன்றாவதுக்கு பொருள் என்ன? பொருள் வரும் இடப்பொருள். பொருள் இடப்பொருள் வரும். ஏழாம் வேற்றுமை. இல் அல் ஆ மாட்டு என்று வரும். எதிர்மறை இடைநிலைகள் நாங்கள் படித்திருக்கிறோம். எத்தனாம் வேற்றுமை என்று எழுத வேண்டாம். கேட்கிற கேள்விக்கு மட்டும் படி எழுதுங்க. போன முறை கேட்டாங்க வேற்றுமை உருவு மட்டும் எழுதினா 2 மார்க்ஸ். அவன் பொருளே கேட்கல. கல்லால் கடித்த தடயங்கள் இருக்கிறது. போன முறை பாஸ் பேப்பரை நீங்க எடுத்து பார்க்கலாம். அங்க வேற்றுமை உருவு மட்டும்தான் கேட்கப்பட்டது. இத்தனையாம் வேற்றுமை கேட்டா மட்டும்தான் வேற்றுமை கொடுங்க. நாங்கள் எதிர்மறை இடைநிலைகள் பார்த்துக் கொள்கிறோம். இல் அல் ஆ மாட்டு எதிர்மறை இடைநிலைகள். இங்கு எங்களுக்கு நான் அங்கு வர மாட்டேன் என்பது என்னவாக வந்திருக்கிறது? என்ன எங்களுக்கு எதிர்மறை இடைநிலையாக வந்திருக்கிறது? மாட்டு என்பது வருகிறது. மாட்டு என்பது எதிர்மறை இடைநிலையாக அமைந்து கொள்கிறது. எதிர்மறை நிலைகளை ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இல் அல் ஆ மாட்டு. அடுத்தது பாருங்கப்பன், கமலன் வராத மாணவர்களை பார்த்து பேசினான். இவ்வாக்கியத்தில் இடம்பெற்றுள்ள எதிர்மறை இடைநிலை பார்த்து விட்டோம். எதிர்மறை பேரெச்சம் கேட்கப்படுகிறது. இச்சத்தை தொடர்ந்து பெயர் சொல் வருகிறது. எதிர்மறைன்னு சொன்னா செயல் நிகழாமையை குறிப்பதா எதிர்மறை. உடன்பாடு என்பது செயல் நிகழ்வதை குறிப்பது உடன்பாட்டு வினை. செயல் நிகழாமையை குறிப்பது எதிர்மறை வினையாகுது. வராத மாணவர்கள். ஆகவே எங்களுக்கு வராத மாணவர்களை பார்த்து பேசினான் என்று வருகின்றது. ஆகவே எங்களுக்கு இதுல என்ன வந்திருக்கிறது? வராத என்பது எதிர்மறை பேரெச்சமாக வந்திருக்கிறது. அதே போன்று எங்களுக்கு பார்த்து பேசினான். இதுல எங்களுக்கு பார்த்து என்பது வினையெச்சமாக வரும். இச்சத்தை தொடர்ந்து வினைச்சொல் முற்று பெற்றால், அதாவது இச்சத்தை தொடர்ந்து வினைச்சொல் முற்று பெற்றால் வினையெச்சம், எச்சத்தை தொடர்ந்து பேர்ச்சொல் வருமாக இருந்தால் அது எங்களுக்கு பேரெச்சம் என்று அழைக்கப்படும். அடுத்தது பாருங்கப்பன், கொரோனா நோய் பரவியது, மக்களின் வாழ்க்கை நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. இவ்விரு வாக்கியங்களையும் கருத்துள்ள ஒரு வாக்கியமாக இணைத்து எழுதுக என்று கேட்கப்படுகின்ற போது நாங்கள் விடையளித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். கொரோனா நோய் பரவியதால், இல்லாவிட்ட கொரோனா நோய் பரவியமையால், கொரோனா நோய் பரவியது, ஆகவே, ஆனால்,
இனவி என்ற இணைப்பிடை சொற்களையும் பயன்படுத்தலாம். இணைப்பிடை சொற்களையும் பயன்படுத்தலாம், பிழை இல்லை. இது உங்களுக்கு கருத்துள்ள வாக்கியமாக அமைந்தால் சரி. கொரோனா நோய் பரவியதால் மக்களின் வாழ்க்கை நிலை பாதிக்கப்பட்டுள்ளது என்று பேர். அடுத்தது பாருங்கப்பன், கண்ணனுக்கு ஆங்கிலம் நன்றாக பேச தெரியும், கண்ணனுக்கு சிங்களம் நன்றாக எழுத தெரியும். இவ்வாறு எங்களுக்கு வருகின்ற போது எடுத்தெடுப்புல கேள்வியை பார்த்துட்டு கண்ணனுக்கு ஆங்கிலமும் சிங்களமும் நன்றாக எழுத தெரியும் என்று போய்விடாதீர்கள். எங்களுக்கு 2 விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ஆங்கிலம் நன்றாக பேச தெரியும், 2வது சிங்களம் நன்றாக எழுத தெரியும் என்பது. ஆகவே நாங்கள் 2ஐயும் இணைத்து எழுத வேண்டும். இப்ப கண்ணனுக்கு ஆங்கிலம் நன்றாக பேசவும் சிங்களம் நன்றாக எழுதவும் தெரியும் என்றவர். கண்ணனுக்கு ஆங்கிலம் நன்றாக பேசவும் சிங்களம் நன்றாக எழுதவும் தெரியும் என்று வரவு. சொல்லுங்கள். 4க்கும் 5க்கும் கொஞ்சம் ஆன்சர் திரும்ப சொல்லலாம். 4க்கும் 5க்கும் கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணி கொண்டு போங்கப்பன். எங்களுக்கு புற கடைசியில டைம் இல்லாம கேள்விகள் முடிக்கலாம போகும். குயிக்கா நோட் பண்ணி கொண்டு போங்கோ. அதான் உங்களுக்கு ரெக்கார்டிங்கும் போடப்படும், பயப்பட தேவையில்லை. திருப்பி விடப்பட்ட பகுதிகளை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 4வதற்கு விடையாக வரும் மாட்டு என்பது விடையாக வரும், மாட்டு. 5வதற்கு எதிர்மறை பேரெச்சமாக வரும், பெறாத என்பது பேரெச்சமாக வரும், பெறாத. 8வது கேள்வியை பாருங்கப்பன், ஆலயம் தொழுவது சாலவன் நன்று, மூத்தோர் நனி பகிர்வர். இங்கு காணப்படுகின்ற உரிச்சொற்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது ஒன்று வரப்போகின்றது. எங்களுக்கு முதலாவதாக நாங்கள் பார்த்து கொள்ள முடியும் உரிச்சொல்லாக அமைய போவது சால. நாங்கள் உரிச்சொற்கள் பார்த்திருக்கிறோம். சால, உரு, தப, நனி, கடி, கூர், களி என்று சொல். சாலை என்பது எங்களுக்கு உரிச்சொல்லாக வருகிறது. அதே போன்று நனி என்பதும் உரிச்சொல்லாக வரும். நனி, சால, உரு, தப, நனி, கடி, கூர், களி என்பன எங்களுக்கு உரிச்சொற்களாக அமைத்துக் கொள்ளும். அடுத்தது பாருங்கப்பன், மறி என்ற சொல் பேராகவும் வினையாகவும் அமையுமாறு ஒவ்வொரு வாக்கியம் கேட்கப்படுகிறது. மறி என்பதற்கு நீங்கள் பேராக ஆட்டினுடைய பெண்ணை எடுக்கலாம், கடா மறி என்று சொல்லி சொல்லுவார். ஆட்டினுடைய பெண்ணை எடுத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று வினை சொல்லாக வரும் மறித்தல். பாடசாலைக்கு என்று போக வேண்டாம் என்று அம்மா மறித்தாள். அப்ப ஒரு மறிக்கிற செயற்பாடு, தடுக்கிற செயற்பாடாக வருகிறது. அடுத்த 10வது பாருங்கப்பன், பாடசாலைகள் அடுத்த வாரம் ஆரம்பமாகும், மாணவர்கள் யாவரும் முகக்கவசம் அணிந்து பாடசாலைக்கு வர வேண்டும். ஒரு செய்தி அல்லது தகவலை தருவதைத்தான் நாங்கள் அறிவித்தல் என்று சொல்லி சொல்லுவோம். ஒரு செய்தியை, ஒரு தகவலை தருவதைத்தான் நாங்கள் அறிவித்தல் என்று சொல்லி சொல்லுவோம். அதனூடாக கூறப்படுகின்ற ஒரு விடயம், அந்த செய்தியூடாக கூறப்படுகின்ற அறிவுறுத்தப்படுகின்ற ஒரு விடயத்தை தான் நாங்கள் அறிவுறுத்தல் என்று சொல்லி சொல்லுகின்றோம். ஆகவே எங்களுக்கு பாடசாலைகள் அடுத்த வாரம் ஆரம்பமாகும் என்பது என்னவாக வருகிறது? அறிவித்தலாக வருகிறது. பாடசாலை அடுத்த வாரம் ஆரம்பமாகும் என்பது அறிவித்தலாக வருகின்றது. மாணவர்கள் யாவரும் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என்பது அறிவுறுத்தலாக வருகிறது. ஒரு ஆளுக்கு ஸ்டக் ஆயினாமா உங்களோட கவரேஜ் ஒருக்கா பார்த்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து. எல்லாருக்கும் ஸ்டக் ஆயினா அது இந்த கவரேஜ்ல பிழை இருக்கும். ஒரு 15 பேருக்கு போய் ஸ்டக் ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் இந்த கவரேஜ்ல பிரச்சனை இருக்கும். ஒரு ஆளுக்கு ஸ்டக் ஆயினா நீங்கள் திருப்பி ஒருக்கா ரீஜாயின் பண்ணாலும் பரவாயில்லை. ரைட். அடிக்கடி அப்பன் வருகின்ற கேள்வி, இதை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி நிகழ்ச்சி பாஸ் பேப்பர் செய்தாக்களுக்கு தெரியும். எங்களுக்கு 4 பேப்பர்கள்ல 4 பேப்பர்ல எங்களுக்கு கிட்டத்தட்ட 3 பேப்பர்ல இந்த மாதிரி நிகழ்ச்சி தந்து ஒழுங்குபடுத்துமாறு கேட்கப்பட்டிருக்கிறது. இதுல எங்களுக்கு முதலாவதாக வர வேண்டும், இது வர வேண்டும் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், நன்றி உரை, வரவேற்புரை, தேசிய கீதம், மங்கள விளக்கேற்றல், பிரதம விருந்தினர் உரை, தலைமை உரை, பரிசில் வழங்கல் தரப்படுகிறது.
நாங்கள் முதலாவதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம் மங்கள விளக்கேற்றல். முதலாவது மங்கள விளக்கேற்றல் வரும். அப்ப இரண்டாவதாக வரும் எங்களுக்கு வரவேற்புரை. இரண்டாவதாக வரும் வரவேற்புரை 2. மூன்றாவதாக வரும் எங்களுக்கு தலைமை உரை வரும். மூன்றாவது தலைமை உரை வரும். நான்காவதாக உங்களுக்கு என்ன வர வேண்டும்? பிரதம விருந்தினர் உரை வரும். ஐந்தாவதாக வரும் பரிசில் வழங்கல். ஆறாவதாக நன்றி உரை. ஏழாவதாக தேசிய கீதம் வரும். ஏழாவதாக தேசிய கீதம் வர வேண்டும். இதுதான் எங்களுடைய ஒழுங்குமுறையாக காணப்படுகின்றது. சில விட தமிழ் மொழி வாழ்த்து தரப்படுமாக இருந்தால் மங்கள விளக்கேற்றலுக்கு அடுத்தபடியாக நீங்கள் தமிழ் மொழி வாழ்த்துக்குத்தான் போக வேண்டும். மங்கள விளக்கேற்றலுக்கு அடுத்தபடியாக நீங்கள் தமிழ் மொழி வாழ்த்துக்குத்தான் செல்ல வேண்டி இருக்கு. அதற்கு பிறகுதான் வரவேற்புரை, தலைமை உரை விடயங்கள் வரும். போடப்பட்டிருக்கிறது, நம்பர் போட்டிருப்பீங்க. 1 மங்கள விளக்கேற்றல், 2 வரவேற்புரை, 3 தலைமை உரை, 4 பிரதம விருந்தினர் உரை, 5 பரிசில் வழங்கல், 6 நன்றி உரை, 7 தேசிய கீதம். சில வேளைகள்ல தமிழ்தாய் வாழ்த்து வருமாக இருந்தால் தமிழ்தாய் வாழ்த்து எங்களுக்கு மங்கள விளக்கேற்றலுக்கு அடுத்தபடியாக தமிழ்தாய் வாழ்த்து வர வேண்டும். இனிமேல் உம்மட தீர்த்தண்ணி குடிக்க மாட்டேன் எழுத்து வழக்காக மாற்றுகின்ற போது எங்களுக்கு வர வேண்டும் இனிமேல் உமது தேநீர் என்று வர். இனிமேல் உமது தேநீர் அல்லது உம்முடைய தேநீர் என்று வர். இனிமேல் உமது தேநீர் இல்லாவிட்டால் உம்முடைய தேநீர் குடிக்க மாட்டேன் என்று வர். உமதுதான் நல்ல தமிழாக இருக்கும். இனிமேல் உமது தேநீர் குடிக்க மாட்டேன் என்றவர். விடைகள் சில பேர் தவற விடுறவர்கள் ஒரு முறை நீங்க ரெக்கார்டிங்ல உங்களோட இதே குரூப்ல ரெக்கார்டிங் வரும், அதுல இருக்கா பார்த்து நீங்கள் திருப்பி இருக்கா தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. அப்படி இப்ப நீங்கள் 8வது கேள்விக்கு நான் திருப்பி போனால் என்ன பிரச்சனைன்னா, முதலாவது பட்சில டைம் சரியான நெருக்கடிக்கு உட்படுத்தப்பட்டார். அதனால அவைக்கு கம்ப்யூட்டர் பாடமும் ஃபுல்லா முடிவடவில்லை, பாட்பண்ணும் ஃபுல்லா முடிக்கப்படவில்லை. நாங்கள் நிறைய கேள்வி செய்கிறபடியால் கொஞ்சம் எனக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது பாருங்கள், கமலம் அணிந்து இலக்குமி காணப்பட்டார். இதுல எங்களுக்கு 2 சொற்கள் இருக்கிறது, தற்சமம், தற்பவம் என்று சொல். தற்சமம் என்பது தமிழிற்கும் வடமொழிக்கும் பொதுவாக சொல்லப்படுவது தற்சமமாக இருக்கு. தமிழ்லையும் வடமொழியிலையும் வேறுபட்டு அமைவதை நாங்கள் தற்பவம் என்று சொல்லி சொல்லுவோம். இதுல எங்களுக்கு கமலத்தை நாங்கள் தமிழ்லையும் ஒன்றாகத்தான் அழைக்கிறோம். கமலம் கமலமாகத்தான் அழைக்கப்படுகிறது. அதுபடியால் எங்களுக்கு கமலம் என்பது தற்சமமாக இருக்கு. கமலம் என்பது தற்சமமாக இருக்கும். அப்ப அதே போன்று இலக்குமி என்பது நாங்கள் லட்சுமி, இலட்சுமி என்று அழைக்கின்றோம். அங்கு சில வேறுபாடு ஏற்படுகிறது. இதனால இலக்குமி என்பது தற்பவமாக அமை. இலக்குமி என்பது தற்பவமாக அமைந்து கொள்ளும். தற்சமத்திற்குரிய சொல்லாக இருப்பது பேர் தானே சார். இலக்குமி என்பது பேர் என்பதை விடப்ப நாங்கள் அதே சொல் இங்க பயன்படுத்தப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். எல்லாமே பேர் தான், கமலமும் பேர் தானே, பேர் சொல் தானே. ரைட். இலக்குமியை நாங்க வேறுபடுத்தி அழைக்கிறோம். கமலத்தை கமலமாகத்தான் அழைக்கிறாங்க. அதுல வேறுபாடு கிடையாது. லட்சுமியை லட்சுமி என்று சொல்லி சொல்றோம், லட்சுமி என்றும் எழுதுவார்கள். திரும்ப கொஞ்சம் சொல்லுங்களேன். தற்சமம் தமிழுக்கும் வடமொழிக்கும் பொதுவான எழுத்துக்களால் ஆகி அழைக்கப்படுவது தற்சமம். தற்பவம் தமிழையும் வடமொழியிலையும் வேறுபாட்டுடன் காணப்படுவது தற்பவம் என்று சொல்லி சொல்லுவோம். கமலம் அங்கேயும் கமலம் என்று அழைக்கப்படுகிறது, இங்கேயும் கமலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இலக்குமியை நாங்கள் இங்கே இலக்குமி என்று அழைக்கிறோம், அவர்கள் லட்சுமி என்று சொல்லி சொல்லுவார்கள். ரைட். அடுத்தது பாருங்க அப்பன், அடுத்தவங்களை பெரிய பிரச்சனை இல்லை. முகவரியாக இவ்வாறு இலகுவான வினாக்கள் இந்த முறை தரலாம் என்று எதிர்பார்க்கின்றோம்.
கடிதத்தின் முகவரி எழுதுமாறு கேட்கப்பட்டால் உங்களுக்கு தெரியும், முதலாவது எங்களுக்கு இலக்கத்தோட சேர்த்து நாங்கள் இன்னத்தை போட்டுக்கொள்வோம். இலக்கத்தோட சேர்த்து வீதி வர வேண்டும். இலக்கம் 52 வீதி என்று வர. அடுத்தது எங்களுக்கு வர வேண்டும் வெள்ளவத்தை வர. இறுதியாகத்தான் எங்களுக்கு என்ன வர வேண்டும்? திகதி வர. இதெல்லாம் இப்படியான கேள்விகள் வந்தால் அவசரப்படாமல் ஆறுதலாக எழுதி நிறுத்த குறியீடுகளையும் போட வேண்டும். நிறுத்த குறியீடுகளையும் போட்டு முழுமையான புள்ளிகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அடுத்தது பாருங்கப்பன், எனக்கு ஒன்றும் வேண்டாம் நான் வர இல்லை. இதை நாங்கள் எழுத்து வழக்காக மாற்றுகின்ற போது எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம் நான் வரவில்லை என்று வர. எனக்கு ஒன்றும் வேண்டாம் நான் வரவில்லை என்று வர. Right. அடுத்த பாருங்கப்பன், புத்தகம் மேசையில் உள்ளது. புத்தகம் மேசையில் உள்ளது வேற்றுமை உருபு பொருள். இதுவும் எங்களுக்கு இல்லுருபு வருகிறது. இல்லுருபு வருகின்றது இடப்பொருளை தருகிறது. உருபு இல் இடப்பொருளை தருகின்றது. உருபு இல்லாக இருக்கிறதப்பன் இடப்பொருளை தருகின்றது. அடுத்தது பாருங்கப்பன், ஒன்றுமில்லை தம்பி படம் பார்க்க போறானா. நாங்கள் எழுத்து வழக்காக மாற்றுகின்ற போது ஒன்றும் இல்லை தம்பி படம் பார்ப்பதற்கு அல்ல தம்பி படம் பார்க்க போகின்றானாம் என்று வரும். போறானாம் என்பது எங்களுக்கு போகின்றானாம் என்று வரும். அவ்வளவுதான் வேலை. போன முறை அந்த தங்கச்சி விரல் சூப்பி கொண்டு திரிந்தார். இந்த தங்கச்சியை தங்கையாக மாத்தி விட்டாலே சரி, 2க்கு 2 புள்ளிகள் வழங்கப்பட்டது. இதுலையும் எங்களுக்கு பார்க்க போறானாம் பார்க்க போகின்றானாம் என்று மாத்தி விட்டோம்னு சொன்னா சரி. சொல்லுங்கள். போகிறானாம் சரி, கின்றுகிறு பாவிச்சா சரியம்மா. இது நிகழ்கால இடைநிலை கின்றுகிறு. இவருக்கு இப்ப வால் முளைச்சிட்டது. ஐயாவின் குரல்ல கொஞ்சம் காரமேறுகிறது. வால் முளைத்தல் என்ற மரபு தொடருடைய பொருள் உலகம் பிடிபடுதல் என்று வரும். அப்ப வால் முளைத்தல் என்பது உலகம் பிடிபடுதல். வால் முளைத்தல் என்பது உலகம் பிடிபடுதல் என்று வரும். காரமேறுகிறது என்பது கோபமடைதல். காரமேறுகிறது என்பது கோபமடைதலை குறிக்கும். காரமேறுகிறது என்பது கோபமடைதலை குறிக்கும். ஆனாக்கு என்னது சார்? ஆனா வந்து வால் முளைத்தல் உலகம் பிடிபடுதல். உலகம் பிடிபடுதல். அடுத்த பாருங்கப்பன், அம்மா முகம் மலர்ந்து அடுக்களைக்குள் நுழைகின்றார். முகம் மலர்தல் என்பது மகிழ்ச்சி அடைதல். முகம் மலர்தல் என்பது மகிழ்ச்சி அடைதலை குறிக்கும். அடுக்களை என்ற பிரதேச வழக்கு சொல்லினுடைய நியம வழக்கு சொல். அடுக்களை என்பது எங்களுக்கு சமையல் அறையை குறிக்கும். அடுக்களை என்பது சமையல் அறையினை குறிக்கும். அடுக்களை என்பது எந்த பிரதேச சொல்? வடக்கு பிரதேசம். சமையல் அறையை குறிக்கும். நச்சுப்பாம்பு செத்தார் என்ற சொற்களுடைய மங்கள வழக்கினை குறிப்பிடுக. அமங்கலம் மங்களம். நச்சுப்பாம்பை நாங்கள் எப்படி மங்கள வழக்காக குறிப்பிடுகின்றோம்? நல்ல பாம்பு என்று குறிப்பிடுகிறோம். அமங்கலமான சொற்களை மங்களமாக சொல்வதைத்தான் நாங்கள் மங்களம் என்று சொல்லி சொல்றோம். நச்சுப்பாம்பு நல்ல பாம்பு என்று அழைக்கப்படுகின்றது. செத்தார் என்பதை இறைவனடி சேர்ந்தார், இறைவனடி சேர்ந்தார். அதே போன்று அமரத்துவம் அடைந்தார். அப்படியான சொற்பதங்கள் பாவிக்கப்படும். அது எங்களுக்கு மங்கள வழக்காக இருக்கு.
காலமானார். காலமானார் சரியம்மா, நல்ல தமிழ் சொல் காலமானார். எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சுது. ரைட். மழை நன்றாக பொழியட்டும் வாக்கியத்தில் இடம்பெற்றுள்ள வியங்கோள் விகுதி. வியங்கோள் விகுதியாக நாங்கள் பார்த்தனாங்கள். வியங்கோள் விகுதிகள் கா, இய, இயர், அட்டும். கா, இய, இயர், அட்டும் என்ற விகுதிகள் வருகிறது. வியங்கோள் எங்களுக்கு 4 பொருள்கள்ல வரும். வாழ்த்துதல், வைதல், வேண்டுதல், விதித்தல் என்ற 4 பொருள்களின் அடிப்படையில் வியங்கோள் வினை வரும். வாழ்க, வாழிய, வாழியர், வாழட்டும், அட்டும். மழை நன்றாக பொழியட்டும். எங்களுக்கு என்ன வியங்கோள் விகுதி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? அட்டும் என்ற விகுதி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அட்டும் என்ற விகுதி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வியங்கோள் விகுதிகள் கா, இய, இயர், அட்டும் என்று பெயர். அடுத்தது பாருங்கள். சுடரும் விடியல் சூரியனுக்கு முகங்காட்டி நிற்பேன். இங்கே எங்களுக்கு எங்க வினைச்சொல் முற்றுப்பெறுகின்றது? நிற்பேன் என்பது வினைச்சொல் முற்றுப்பெறுகிறது. எழுவாய் பயனில கட்டாயம் கவனித்துக் கொள்ளுங்கள். பெருசா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப அந்த வினைச்சொல் முற்றுப்பெற இடத்துல வைத்துக்கொண்டு நாங்கள் எழுவாய்க்கான வினாவை கேட்போம். யார், இது, இவை. யார், இது, இவை. யார் நிற்பேன், யார் நிற்பேன், நான் நிற்பேன். நான் என்பது எங்களுக்கு இங்க எழுவாயாக தோன்றா எழுவாயாக வருகிறது. நான் என்பது எங்களுக்கு தோன்றா எழுவாயாக அமைத்துக் கொள்கிறது. விவாதத்தில் உள்ளடங்காதவையாக அமைவது. விவாதத்தில் உள்ளடங்காதவையாக அமைவது எங்களுக்கு எவை வரப்போகிறதுன்னு சொன்னால், ஒன்று குறுக்கிட்டு பேசுதல். விவாதத்தில் உள்ளடங்காதது குறுக்கிட்டு பேசுதல். 2வது ஆதாரமின்றி பேசுதல். குறுக்கிட்டு பேசுதல், ஆதாரமின்றி பேசுதல். சுருக்கம் எழுதப்படும் சந்தர்ப்பமாக அமையாதது கதை எழுதுதல். கதை எழுதுதல் வரும். ஏய் கிழவி, நான் யார் தெரியுமா? வழிப்பறி கள்வன். பொருத்தமான நிறுத்தற் குறிகளை இட்டு வாக்கியத்தை மீண்டும் எழுதுக. ஏய் கிழவி, நான் யார் தெரியுமா? வழிப்பறி கள்வன். இவளாம் எங்களுக்கு ஒரு ஆண்ட கூற்றாக வந்திருக்கிறது. இப்ப கூற்றாக வந்தபடியா நாங்கள் என்ன போட்டுக்கொள்வோம்? இரட்டை மேற்கோட்குறி ஒன்று பாவிப்போம். அதற்கு பிறகு ஏய் கிழவி உணர்ச்சி குறி ஒன்று வர வேண்டும். ஏய் கிழவிக்கு பக்கத்துல நான் யார் தெரியுமா? அந்த இடத்துல எங்களுக்கு வினாக்குறி ஒன்று வர. வழிப்பறி கள்வன் நீங்க விரும்பினா அந்த இடத்திலேயும் வியப்புக்குறி ஒன்றை, உணர்ச்சி குறி ஒன்றை பாவிக்கலாம். குறியீடுகள் உங்களுக்கு நன்றாக இவை வரும் என்று தெரிந்தால் குறியீடுகளை போடுங்கள். இல்ல உங்களுக்கு 2 குறியீடு தான் தெரியும்னு சொன்னா 2ஐ போட்டாலே ஒரு புள்ளி வந்து. ஒரு 4 குறியீடு வார இடத்துல நீங்க 2ஐ சரியாக பாவித்துட்டு விட்டாலே ஒரு புள்ளி, 2க்கு ஒரு புள்ளி கிடைக்கும். வீணாக தேவையில்லாமல் மேலதிகமாக தெரியாத ஒரு குறியீட்டை அங்க போட்டு அந்த ஒரு புள்ளியையும் வீணாக இழக்காதீர்கள். உங்களுக்கு இதுல இரட்டை மேற்கோள் குறியும் கேள்வி குறியும் தான் தெரியுமென்னு சொன்னா 2ஐயும் போட்டுட்டு கம்மன் இருந்துருங்க. இப்ப 2க்கு ஒரு புள்ளியாவது வந்து. இது வந்து எங்களுக்கு சில வழிப்பறி கள்வனுக்கு இருக்கு. ஃபுல் ஸ்டாப் வராதா? வழிப்பறி கள்வன் என்று சொல்லி வருகின்ற போது நீங்கள் வழிப்பறி கள்வனுக்கு அப்புறம் உணர்ச்சி குறியும் பாவிக்கலாம். ஃபுல் ஸ்டாப்பும் வேணுமெண்டா பாவித்துக் கொள்ளுங்க, பிரச்சனை. அப்படியான சந்தேகங்களுக்கு இடமான இடங்களுக்கு போகாதீங்க தேவைதான். ரைட். புத்தளத்தை அடைந்தான் புனிதன். எங்களுக்கு சாரியைகள் வர வேண்டும். அத்து, அற்று, அன், அம். சாரியைகள் அப்ப 4 இருக்கின்றது. அத்து, அற்று, அன், அம் என்ற 4 சாரியைகளை பயன்படுத்திக் கொள்ளும். அத்து, அற்று, அன், அம். இதுல எங்களுக்கு புத்தளத்தான்,
புத்தளம் சக அத்து சக ஆண் என்று வருகிறது. சிலவற்றை பலவற்றை என்கின்ற போது அங்கு அற்று வரும். அதே போன்று புளியம்பலம் விளாம்பலம் என்று வருகின்ற போது அம்பர். நடந்தனன் என்று நாங்கள் ஒரு சொல்லை 6 உறுப்புகளும் வருகின்ற வகையில் பிரித்தால் அங்கு விகுதிக்கு முன்னால் வருகின்ற என்னவாக அமைந்து கொள்ளும், எங்களுக்கு சாரியாக அமைந்து கொள்ளும். அத்து அற்று அன்னம் சாரி என்பதை குறித்துக் கொண்டீர்கள். சரி, அத்து அற்று அன் அம். அறிக்கையில் தகவல் திரட்டும் முறையாக அமையாதது. வாசித்தெடுக்கலாம், நாங்கள் செவிமடுத்து எடுக்கின்றோம். உசாவுதல் என்பது கேட்டறிந்து கொள்வது. ஒரு தகவலை கேட்டறிந்து கொள்வதைத்தான் நாங்கள் உசாவுதல் என்று சொல்லி சொல்றோம். என்ன வரப்போகிறது எங்களுக்கு விடை? மரணம் செய்தல் என்பது விடையாக. அடுத்தது பாருங்கப்பன், அம்மணி உங்களுக்கு பிரதி உபகாரம் செய்வதாக பொருந்தினோம் அல்லவா. அம்மணி அந்த இடத்தில் விழிக்கப்படுகின்றார். விழிக்கப்படுகின்ற போது நீங்க அந்த இடத்துல ஒரு காட்புள்ளியை போட்டுக் கொள்ளலாம். உங்களுக்கு பிரதி உபகாரம் செய்வதாக பொருந்தினோம் அல்லவா. ஆகவே எங்களுக்கு இதுல கூற்று வருகின்றது. இரட்டை மேற்கோட்குறியை போடுவீங்கள். இரட்டை மேற்கோட்குறி பாவிப்பீங்கள். இரட்டை மேற்கோட்குறியை பாவித்துட்டு என்று அவன் கூறினான் ஒரு புல் ஸ்டாப் கொண்டு வைப்பீங்க. அடுத்த பொருந்தினோம் அல்லவா. அப்ப பொருந்தினோம் அல்லவா என்பது எங்களுக்கு நீங்கள் வேண்டும்னு சொல்லி சொன்னால் வினாக்குறி பாவிக்கலாம். இல்லாவிட்டால் உணர்ச்சி குறியை பாவித்து விடுங்கள். அடுத்தது பாருங்கப்பன், கண் திறத்தல், கண் வைத்தல், தலைகீழாக நிற்றல், கைகளை பார்த்தல். கண் திறத்தல் என்பது அறிவு உண்டாதல். கண் திறத்தல் என்பது அறிவு உண்டாதல். கண் வைத்தல் தொடர்ச்சியாக பார்வை செலுத்துதல். கண் வைத்தல் தொடர்ச்சியாக பார்வை செலுத்துதல். இல்லாவிட்டால் கண் வைத்தலுக்கு விருப்பம் அது கொஞ்சம் கூட சிறப்பாக இருக்கு. கண் வைத்தல் அதிக விருப்பத்துடன் பார்த்தல் என்கின்ற அர்த்தம் எடுக்கலாம். கண் வச்சுட்டாங்க. தலைகீழாக நிற்றல் பிடிவாதம். தலைகீழாக நிற்றல் பிடிவாதம். கைகளை பார்த்தல் உதவியை எதிர்பார்த்தல். கைகளை பார்த்தல் உதவியை எதிர்பார்த்தல். கதை கட்டுதல் பொய்ச் செய்தி பரப்புதல். கதை கட்டுதல் பொய்ச் செய்தி பரப்புதல். கதை கட்டுதல் பொய்ச் செய்தி பரப்புதல். நாம் இளைஞராயிருந்த காலத்தில் இந்த மைதானத்தில் தான் விளையாடுவோம். எங்களுக்கு இளைஞராயிருந்த காலம், அவர் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை சொல்லியிருக்கிறார். ஆகவே எங்களுக்கு மயக்கம் வருகிறது இங்கதான். சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நாம் இளைஞராயிருந்த காலத்தில் இந்த மைதானத்தில் தான் விளையாடினோம் என்றுவர். இந்த மைதானத்தில் தான் விளையாடினோம் என்றுவர். அடுத்த பாருங்கப்பன், புலிகள் வாழும் காட்டில் தனியே செல்பவன் செத்தான். ஆகவே எங்களுக்கு இதிலே வரப்போகிறது, புலிகள் வாழும் காட்டில் தனியே செல்பவன் செத்தான். செத்தான் சொன்னா வினை முடிந்து விட்டது. உங்களுக்கு அவ்வாறு எடுக்கக்கூடாது. இதுவாக வரப்போகிறது சொன்னா, புலிகள் வாழும் காட்டிலே தனியே செல்பவன் சாவான் என்றவர். புலிகள் வாழும் காட்டிலே தனியே செல்பவன் சாவான் என்றவர். பின்வரும் தொடரை சந்தி பிரித்தெழுதுக. எவ்வாறு பிரிக்கலாம்? மதி சக இழந்து, மதி சக இழந்து, தன் வாய் சக இழந்து,
மதிசக இழந்து தன் வாய் சக இழந்து அருந்தவன் சக மறைந்தான் என்றுவர். அருந்தவன் சக மறைந்தான் என்றுவர். மதிசக இழந்து தன் வாய் சக இழந்து அருந்தவன் சக மறைந்தான் என்றுவர். இப்போதெல்லாம் திசைகள் எனக்கு துலக்கமாக இல்லை. இதிலே உள்ள இழுவாய் பயனிலே எடுத்து காட்டுக. உங்களுக்கு எங்கே வினைச்சொல் முற்றுப்பெறுகின்றது? துலக்கமாக இல்லை என்பது வினைச்சொல் முற்றுப்பெறுகிறது. நாங்கள் கேள்வியை கேட்போம். யார் துலக்கமாயில்லை, எது துலக்கமாயில்லை? யார் துலக்கமாயில்லை? விடை இல்லை. எது துலக்கமாக இல்லை? திசைகள் துலக்கமாக இல்லை. திசைகள் என்பது எங்களுக்கு என்னவாக வரப்போகிறது? இழுவாயாக வருகிறது. துலக்கமாக இல்லை என்பது எங்களுக்கு பயனிலையாக அமைந்து கொள்கின்றது. அகலக்கால் வைத்தல் என்ற மரபு தொடர் குறிக்கின்ற பொருள். அகலக்கால் வைத்தல் என்பது சொல்லுங்கள். 33வது எழுவாய் என்ன சார்? திசைகள். திசைகள் எது துலக்கமாயில்லை? திசைகள் துலக்கமாக. யார், எது, எது என்ற வினாக்கள் எழுவாய்க்கு கேட்கப்பட வேண்டும். ஓகே சார். அகலக்கால் வைத்தல் என்ற மரபு தொடர் குறிக்கின்ற பொருளாக அமைவதங்களுக்கு, அதாவது தன்னுடைய வலிமைக்கு மீறி செயலாற்றுதல். சொல்லுவாங்க, ஒரே நேரத்துல 2 காரியங்களை செய்வது என்பதை விட, அதாவது தன்னுடைய அளவுக்கு மீறி செயலாற்றுகிற தன்மையைத்தான் நாங்கள் சொல்லுவோம் அகலக்கால் வைத்தல் என்று. கல்கி பொன்னியின் செல்வர் என்ற நாவலை எழுதினார். எங்களுக்கு செய்வினை செயற்பாட்டு வினையாக வருகின்ற போது, செய்வினை செயற்பாட்டு வினையாக வருகின்ற போது இங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், செயற்பட பொருளை கண்டுபிடியுங்கள். எங்களுக்கு செயற்பட பொருளாக இருப்பது நாவல். இவரை எழுவாயாக மாற்ற வேண்டும். எழுவாயாக இருப்பவருக்கு உங்களுக்கு ஆள் என்ற உருவை சேர்த்து விடுங்கள். இங்க பழைய வசனத்துல எழுவாயாக இருப்பவருக்கு ஆள் என்ற உருவை சேர்த்து விடுங்கள். சேர்த்து விட்டால் எங்களுக்கு எப்படி வரப்போகிறது? அதாவது பொன்னியின் செல்வன் என்ற நாவல், பொன்னியின் செல்வன் என்ற நாவல் 34வது என்ன சார் சொன்னீங்க? 34வதற்கு அதாவது எங்களுக்கு வரப்பு தன்னுடைய வலிமைக்கு மீறி செயலாற்றுதல். கொஞ்சம் கொஞ்சம் குயிக்கா குறிச்சு கொள்ளுங்க அப்பன். உங்களுக்கு அங்க நிறைய இருக்கிறது பாக்குறதுக்கு. டீ பிஸ்கட் ஏதோ சாப்பிடுறீங்களோ இல்லையோ, பக்கத்துல சென்றோடு கேட்டு 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 குறித்து கொண்டு போங்கள். கல்கியின் பொன்னியின் செல்வன் என்ற நாவல், பொன்னியின் செல்வன் என்ற நாவல் கல்கியால் எழுதப்பட்டது என்றவர். இல்லாவிட்டால் பொன்னியின் கல்கியால் பொன்னியின் செல்வன் என்ற நாவல் எழுதப்பட்டது என்றும் எடுக்கலாம். ரெண்டுமே எங்களுக்கு விடையாக அமைத்துக் கொள்ளும். அடுத்தது பாருங்கள், இறை என்ற சொல் பேராகவும் வினையாகவும். இறை என்பதை நாங்கள் பேர் வினையாக எடுக்கின்ற போது இறை என்பது இறைவன் என்றுவர். இறை என்பது இறைவன் என்கின்ற அர்த்தத்தை தரும். அதே போன்று வினையாக எடுக்கின்ற போது நாங்கள் நீர் இறைத்தலை எடுத்துக் கொள்ளுங்கள். நீர் இறைத்தலை எடுத்துக் கொள்ளுங்கள். ரைட். வாழையடி வாழையா சொல்லுங்கள். இறைவரி எடுக்கலாம். இறைவரி எடுக்கலாம், இறைவரி எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. பேராக வர வேண்டும் இறைவரி. வாழையடி வாழையாக என்பது பாரம்பரிய தொடர்ச்சி. வாழையடி வாழையாக என்பது வரும் எங்களுக்கு பாரம்பரிய தொடர்ச்சியைத்தான் நாங்கள் வாழையடி வாழையாக என்று சொல்லி சொல்லுவோம். வருமா? பரம்பரை பரம்பரையா எடுக்கலாம். வாழையடி வாழையாக நாம் நமது பண்பாடுகளை கடைபிடித்து வாழ வேண்டும். வசனம் அமைத்ததை விட மீனிங்க விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னா வசனம் எழுதிவீர்கள். பாரம்பரிய தொடர்ச்சி இல்ல பரம்பரை பரம்பரையாக தொடர்ந்து செல்லுதல் என்றுவர். பின்வரும் வாக்கியத்தை மயக்கம் நீக்கி மீண்டும் எழுதுக. முன்னாள் இலங்கையின் கிரிக்கெட் வீரர்களுக்கு எங்களுக்கு இங்க குழப்பம் பெறுகிறது. இலங்கை முன்னாளா, இலங்கை வீரர்கள் முன்னாளா? ஆகவே வர வேண்டும், இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களுக்கு உயர் பதவிகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன என்றுவர். கௌரவிக்கப்பட்டன என்பதை விட இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் இப்படி நீங்க எடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கு.
இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் உயர் பதவிகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டார்கள் என்று போட்டாலும் சரி. இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் உயர் பதவிகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டார்கள் என்று எடுத்தாலும் சரியப்ப. அடுத்தது பாருங்கள், இலங்கைக்கு வடக்கே இந்தியா இருக்கிறது. இது எங்களுக்கு என்ன உருபு வருகின்றது? கூ உருபு வருகின்றது. கூ உருபு வருகிறது. என்ன பொருளை தருகிறது? எங்களுக்கு இல்லை பொருளை தருகிறது. கூ உருபு இல்லை பொருளை தருகின்றது. சொல்லுங்கள், குயிக்கா சொல்லுங்க. உயர் பதவிகள் இலங்கை முன்னாள் கிரிக்கெட் வீரர்களுக்கு வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. உயர் பதவிகள் இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களுக்கு வழங்கி. சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே. நீங்கள் உங்களுக்கு சரியாக பறந்து எழுதுங்கள். என்ன சொன்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு மார்க்கிங்ல எல்லா விடைகளும் கலந்துரையாடப்படி சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப கவலைப்பட தேவையில்லை. ரைட். சட்டத்திட்டம் தில்லுமுள்ளு. அதாவது சட்டத்திட்டம் தில்லுமுள்ளு என்பது, சட்டத்திட்டம் என்பது எங்களுக்கு நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், அவ்வாறு நீங்கள் வசனம் எழுதலாம். தில்லுமுள்ளு என்பது குளறுபடிகளை குறிக்கும். தில்லுமுள்ளு என்பது குளறுபடிகளை குறிக்கும். தில்லுமுள்ளு வேலைகள் செய்த அவன் 2 நாட்களுக்கு பின்னர் போலீசாரால் பிடிக்கப்பட்டான். தில்லுமுள்ளு என்பது குளறுபடியை குறிக்கும். அடுத்த பாருங்கள், கனி. சொல்லுங்கள். இந்த 2 இணைமொழியும் வேற வேற எத்தனை வாக்கியத்துல வச்சிருக்கணும்? 2 வாக்கியத்துல. தனித்தனி தான் எழுத வேண்டும். ஓகே. கனி என்ற சொல் பேராகவும் வினையாகவும் வரத்தக்கதாக தனித்தனி வாக்கியங்கள். அப்ப கனி என்பது உங்களுக்கு தெரியும். ஒன்று கணிதம் என்று எடுக்கலாம். நீங்கள் பேராக எடுக்கின்ற போது கணிதம் எடுக்கலாம். அடுத்தது கணிப்பான், கல்குலேட்டரை வச்சு எழுதலாம். நீங்கள் கணிப்பான். வினையாக எடுக்கின்ற போது அவன் தனது பரீட்சை புள்ளிகளை கணித்தான். கணித்தல் என்கின்ற அர்த்தத்தில் வரும். அப்ப கணித்தான் என்பது வினையாகவர். சத்தியமாக சொல்கின்றேன் உத்தமரல்லோ என் கணவர். இங்க எங்களுக்கு எங்கே வினைச்சொல் முற்றுப்பெறுகிறது என்று பார்க்கின்ற போது நாங்கள் சொல்கின்றேன் என்பது வினைச்சொல் முற்றுப்பெறுகிறது. சொல்கின்றேன் என்பதில் நாங்கள் கேள்விகளை கேட்கின்ற போது யார் சொல்கின்றேன், இங்கேயும் எங்களுக்கு தோன்றா எழுவாய் வரப்போகிறது. யார், எது, எவை. யார் சொல்லுகின்றேன், நான் சொல்லுகின்றேன். அப்ப தோன்றா எழுவாயாக எங்களுக்கு எழுவாய் வரும். நான் என்பது எழுவாயாக வரும். நான் என்பது எழுவாயாக வரும். இதய பீழையில் இலங்கும் நினைப்பு. என்ன அணி கையாளப்படுகிறது? எங்களுக்கு உருவக அணி கையாளப்படுகிறது. இதயமானது பீழையாக உருவகிக்கப்படுகிறது. இதய பீழை, இதயமாகிய பீழை என்று வரும். உருவகணி ஒன்று கையாளப்படுகிறது. தலைமை உரை, நன்றி உரை, கடவுள் வாழ்த்து, வரவேற்புரை, இதுல எங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக தரப்பட்டிருக்கப்பன் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு இதுல முதலாவதாக வர வேண்டும் கடவுள் வாழ்த்து. 2ஆவதாக வரும் வரவேற்புரை. 3ஆவதாக வரும் தலைமை உரை. 4ஆவதாக வரும் பிரதம, இதுல ஒன்று நான் விட்டுட்டு போயிட்டேன். கடவுள் வாழ்த்து. அதே போன்று உங்களுக்கு பாடசாலை கீதம் இதுல வந்திருக்கிறது. பாடசாலை கீதம் இருக்கிறபடியாப்பன் பாடசாலை கீதம் என்பது எங்களுக்கு முன்னுக்குத்தான் சேர்க்கப்பட வேண்டும். முதலாவது கடவுள் வாழ்த்து, 2ஆவது எங்களுக்கு பாடசாலை கீதம், 2ஆவது பாடசாலை கீதம், 3ஆவது வரவேற்புரை, 4ஆவது தலைமை உரை, 5ஆவது பிரதம விருந்தினர் உரை, அடுத்தது 6ஆவது நன்றி உரை. இவர் 6ஆவது பாடுவாங்க இல்லையா? ஸ்கூல் சாங் வந்தப்ப இங்கதான் உங்களுக்கு மாறி பாடப்படுகிற. ஸ்கூல் சாங் முதல் பாட வேண்டும். தேசிய கீதம் தான் கடைசியா பாடுறது. தேசிய கீதம் தான் கடைசியா பாடுறது. ஸ்கூல் சாங் முன்னுக்கு பாடப்பட வேண்டும். டெங்கு நோய் அதிகமாக பரவுகின்றது. மக்கள் சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும்,
டெங்கு நோய் வேகமாக பரவுகிறது என்பது எங்களுக்கு அறிவித்தலாக வரும். டெங்கு நோய் வேகமாக பரவுகிறது என்பது எங்களுக்கு அறிவித்தலாக வரும். மக்கள் சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பது அறிவுறுத்தலாக வரும். மக்கள் சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பது அறிவுறுத்தலாக அமைந்து கொள்ளும். தமிழ்நாடு அரசு கீழடி ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளது. நாங்கள் செயற்பாட்டு வினையாக மாற்றுகின்ற போது இவ்வாறு வரப்போகிறதுன்னு சொல்லி சொன்னால், தமிழ்நாடு அரசினால் கீழடி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன, இல்லாவிட கீழடி ஆய்வுகள் தமிழ்நாடு அரசினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று வரும். பட்டுள்ளன என்று மாற்றிவிட்டாலே அது எங்களுக்கு செயற்பாட்டு வினையாக மாற்றம் கண்டுவிடும். 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான மரங்களை வெட்டும் இயந்திரம் பாடசாலை நிர்வாகத்தால் வாங்கப்பட்டது. இப்ப 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான மரங்களை வெட்டுகின்ற இயந்திரம் பாடசாலை நிர்வாகத்தால் வாங்கப்பட்டது என்பதுல எங்களுக்கு இருக்கிற குழப்பம் எவ்வாறு இருக்குன்னு சொல்லி சொன்னால், 10 லட்சம் ரூபாய் எங்களுக்கு மரங்களா இயந்திரமா என்பது பிரச்சனை. மரங்களா இயந்திரமா என்பது பிரச்சனை. நாங்கள் எவ்வாறு மாற்றுகின்றோம் சொல்லி சொன்னால், அதாவது மரங்களை விட்டும் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான இயந்திரம். முதலாவது எங்களுக்கு வர வேண்டும், மரங்களை விட்டும் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான இயந்திரம் பாடசாலை நிர்வாகத்தால் வாங்கப்பட்டது என்று. 46வது விடைபெறும் தமிழ்நாடு அரசினால் கீழடி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று. தமிழ்நாடு அரசினால் கீழடி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று. ரைட். நண்பன் கவிதையை எழுதினான் நாங்கள் பிறவினையாக மாற்றுகின்ற போது எவ்வாறு வர வேண்டும் என்று சொன்னால், பிறவினை செய்பவரை அல்லாமல், வினையை செய்பவரை அல்லாமல் பயன் பிரிதொருவருக்கு சேர்வதைத்தான் நாங்கள் பிறவினை என்று சொல்லி சொல்லுவோம். தன்வினையை பிறவினையாக மாற்றுகின்ற போது பி ஆகிய விகுதிகளை பயன்படுத்துவோம். ஆகிய விகுதிகளை பயன்படுத்துவோம். இப்ப நண்பன் கவிதை எழுதினான் என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு அது எவ்வாறு அமைய போகின்றது? நண்பன் கவிதையை எழுதுவித்தான், இன்னொரு வச்சு செய்திருக்கிறான், அதைத்தான் எழுதுவித்தான். நான் படித்தேன், அதை நான் படித்தேன் என்பதை புறவினையாக மாற்றுகின்ற போது நான் படிப்பித்தேன் என்றவர். நான் செய்தேன், செய்வித்தேன் என்றவர். இன்னொரு ஆளுக்கு பயன் போய் சேருகின்ற வகையில அமைக்கப்படுவது எங்களுக்கு என்னவாக இருக்கும்? புறவினையாக இருக்கும். செய்பவரை அல்லாமல் பிரிதொருவருக்கு பயன் போய் சேர்ந்தால் அது எங்களுக்கு புறவினையாகவர். திருவள்ளுவர் செய் நன்றி கொன்ற மகற்கு நண்பன் கவிதையை எழுதுவித்தான் என்றவர். திருவள்ளுவர் செய் நன்றி கொன்ற மகற்கு உய்வில்லை என்று கூறினார். இவ்வாக்கியத்தில் இடம்பெறுகின்ற தலைமை வாக்கியம் சார்பு வாக்கியம். எங்களுக்கு திருவள்ளுவர் கூறுகின்றார், திருவள்ளுவர் கூறினபடியாத்தான் நாங்கள் அதனை எடுத்துக் கொள்கிறோம். ஆகவே திருவள்ளுவர் கூறினார் என்பது எங்களுக்கு தலைமை தொடராக இருக்கும், அல்ல தலைமை வாக்கியமாக இருக்கும். செய் நன்றி கொன்ற மகற்கு உய்வில்லை என்பது சார்பு வாக்கியமாக இருக்கும். செய் நன்றி கொன்ற மகற்கு உய்வில்லை என்பது சார்பு வாக்கியமாக அமைந்து கொள்ளும். எழு என்ற வினையடியாக பிறந்த தொழிற்பெயர் வினையால் அணைகின்ற பெயர். தொழிற்பெயர் தெரியும் உங்களுக்கு? தொழிற்பெயர் கேட்டாப்ப அல் தல் விகுதியை யோசிச்சு பார்த்தாலே சரி. உங்களுக்கு தொழிற்பெயர் விகுதிகள் நிறைய இருக்கிற அல் தல் அம் கை சி அது மை என்று சொல். நீங்கள் அல் விகுதியை பார்த்தாலே சரி. ஓடுதல், விழுதல், எழுதல் என்றுவர். தலைமை தொடர் திருவள்ளுவர் கூறினார். ரைட். வினையாளனையின் பெயர் வினை சொல்லொன்றுக்குள்ள பெயர் சொல் ஒன்று மறைந்திருப்பதைத்தான் நாங்கள் வினையாளனையின் பெயர் என்று சொல்லியிருக்கோம். எழு என்பதற்கு நாங்கள் எடுக்கலாம் எழுந்தவர், எழுந்தவன், எழுந்தவனை. வினை வேற்றுமுறைவை சேர்த்தும் வரலாம்.
எழுந்தவனை, எழுந்தவளுக்கு அவ்வாறும் எழுதலாம். வினையால் அடைகின்ற பெயர். அடுத்த பாருங்கள், கருவறுத்தல், நட்டாற்றில் விடுதல், ஓடெடுத்தல். கருவறுத்தல் என்பது முற்றாக அழித்தல். கருவறுத்தல் என்பதனுடைய பொருள் முற்றாக அழித்தல். நட்டாற்றில் கைவிடுதல், ஆபத்தில் கைவிடுதல். நட்டாற்றில் கைவிடுதல், ஆபத்தில் கைவிடுதல். ஓடெடுத்தல், பிச்சை எடுத்தல். ஓடெடுத்தல், பிச்சை எடுத்தல். ஓடெடுத்தல், பிச்சை எடுத்தல் என்று வரும். நாவலர் பெருமான் சிறந்த தமிழறிஞராவார். நாவலர் பெருமான் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். நாவலர் பெருமான் தென்னிந்தியாவில் தன் தமிழ் புலமையை வெளிப்படுத்தியுள்ளார். நாங்கள் கருத்துள்ள வாக்கியமாக மாற்றுகின்ற போது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சிறந்த தமிழறிஞரான நாவலர் பெருமான், மிக இலகுவாக சுருக்கலாம், யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சிறந்த தமிழறிஞரான நாவலர் பெருமான் தென்னிந்தியாவில் தன் தமிழ் புலமையை வெளிப்படுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சிறந்த தமிழறிஞரான நாவலர் பெருமான் தென்னிந்தியாவில் தன் தமிழ் புலமையை வெளிப்படுத்தியுள்ளார் என்றவர். அடுத்த பாருங்கப்பன், அறிக்கை எழுதுவதற்கான படிமுறைகளாக நாங்கள் பார்க்கின்ற போது முதலாவதாக வர வேண்டும் எங்களுக்கு கருவறுத்தல், முற்றாக அழித்தல். கருவறுத்தல், முற்றாக அழித்தல். முதலாவது வரும் எங்களுக்கு தகவலை திரட்டுதல். முதலாவது வர வேண்டும் தகவல் திரட்டுதல் முதலாவதாக வரும். இரண்டாவது நிரல்படுத்துதல். தகவலை நாங்கள் நிரல்படுத்தல் இரண்டாவதாக வரும். மூன்றாவது ஒழுங்குபடுத்தலும் மறுபரிசீலனை செய்தலும். நான்காவதாக வரும் தொகுத்தலும் உபதலைப்பிடலும். தொகுத்தலும் உபதலைப்பிடலும் நான்காவதாக வரும். ஐந்தாவதாக வரும் சுருக்கமாக தர்க்க ரீதியாக எழுதுதல். சுருக்கமாக தர்க்க ரீதியாக எழுதுதல் ஐந்தாவதாக வரும். ஆறாவதாக ஒப்பமிடல் வரும். மக்கள் ஆறாவதாக ஒப்பமிடல் வரும். அடுத்த பாருங்கள், நாடகம் நயத்துடன் பொருத்தமற்றது வரும் எங்களுக்கு ஒளியறிதல். ஒளியறிதல் எங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் சொல்லி சொல்லுவோம். எங்களுக்கு எங்கே பயன்படுகிறது? சினிமாவில் தான் பயன்படும் எங்களுக்கு ஒளியறிதல் என்பது. செய்தி அறிவித்தலை முறையாக நாங்கள் எழுதுகின்ற போது என்ன வரப்போகின்றது? எப்பவுமே செய்திகளை அறிவிக்கின்ற நிறுவனம் முதலாவதாக வரும். செய்திகளை அறிவிக்கும் நிறுவனம் முதலாவதாக. 53வது அப்படி நம்பரை பார்த்து போடுங்க. இரண்டாவதாக வரும் எங்களுக்கு செய்திகளை அறிவிக்கும் நிறுவனம். இரண்டாவதாக செய்திகளை வாசிப்பவர். இரண்டாவதாக வரும் எங்களுக்கு செய்திகளை வாசிப்பவர் யார் என்று சொல். மூன்றாவதாக செய்தி ஆசிரியர். மூன்றாவது செய்தி ஆசிரியர் வருவார். நான்காவதாக தலைப்புச் செய்திகள். நான்காவது தலைப்புச் செய்திகள். ஐந்தாவது உள்நாட்டு செய்திகள். ஐந்தாவது உள்நாட்டு செய்திகள். ஆறாவது வெளிநாட்டு செய்திகள். ஆறாவது வெளிநாட்டு செய்திகள் வரும். நீங்கள் 7 மட்டும் மாத்தி போடலாம், பிரச்சனை இல்லை. வானிலை அறிக்கையும் விளையாட்டு செய்தியை நீங்கள் மாத்தி போட்டாலும் பிரச்சனை இல்லை. 7 விளையாட்டு செய்திகள் நீங்க மாத்தியும் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. 8வது வானிலை அறிக்கை. 9வது மீண்டும் தலைப்புச் செய்தி என்று வரும். 9வது மீண்டும் தலைப்புச் செய்தி என்று வரும். ரைட். 56வது பாருங்கப்பன், மகேன் உனக்கு நன்மை கிடைக்கும். இதை கொஞ்சம் கொடுத்து விட்டு வா பிள்ளை. அது எழுத்து வழக்க
விளக்காக மாற்றுகின்ற போது மகன் உனக்கு நன்மை கிடைக்கும், மகன் உனக்கு நன்மை கிடைக்கும், இதனை கொஞ்சம் கொடுத்து விட்டு வா பிள்ளை என்றுவர். மகன் உனக்கு நன்மை கிடைக்கும், இதனை கொஞ்சம் கொடுத்து விட்டு வா பிள்ளை என்றுவர். மகன் உனக்கு நன்மை கிடைக்கும், இதை சரி, இதை சரி, இதை சரி, இதையும் சரி, இதனையும் சரி, இதனை அல்ல இதை கொஞ்சம் கொடுத்து விட்டு வா பிள்ளை என்றுவர். அடுத்த மாத்திக் கொள்ளுங்கப்பன். சூறாவளியால் அளப்பெரிய என்பது பிழை, அளப்பரிய என்று வர வேண்டும். அளப்பெரிய என்பது பிழையப்பன், அளப்பரிய என்று வர வேண்டும். அளப்பரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் கட்டடங்களும் எங்களுக்கு சரியான வடிவம் தான் வர வேண்டும். சரியான வடிவம் கட்டடங்கள், கட்டடங்கள் உடைந்து வீழ்ந்தன என்று வர. சூறாவளியால் அளப்பரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் கட்டடங்கள் உடைந்து வீழ்ந்தன என்று வர. அடுத்த பாருங்கள். பொன்னுடகமும் நாகமும் நானும். நாகம் என்பது தருகின்ற இரு பொருள். ஒன்று வரும் எங்களுக்கு மேருமலை. நாகம் என்பது ஒன்று குறிக்கிறது எங்களுக்கு மேருமலை. இரண்டாவது ஆண் யானையை குறிக்கும். ஒன்று மேருமலை, இரண்டாவது ஆண் யானையினை குறிக்கும். அடுத்த பாருங்கப்பன். என் இதய கமலத்தில் வீட்டிருக்கும் இலக்குமியாம் அவள். இந்த அணியை குறிப்பிட்டு விளக்குக நாங்கள் பார்க்கின்ற போது இதய கமலம், இதய கமலம் என்பது எங்களுக்கு உஜுபகணியாகவர். இதய கமலம் என்பது உஜுபகணியாக வரும். இதயமாகிய கமலம் என்று வரும். இதயமாகிய கமலம் என்று வரும். இறுதி கேள்வியை பாருங்கப்பன். 20 பாடசாலை மாணவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். எங்களுக்கு மயக்கத்துக்குரியது 20 பாடசாலையைச் சேர்ந்த மாணவர்களா இல்லாவிட்டால் 20 பாடசாலை மாணவர்களா என்பது பிரச்சனை. இந்த பொருள் மயக்கத்தை நீக்குவதற்கு நாங்கள் செய்யக்கூடியது பாடசாலை மாணவர்கள் 20 பேர் அல்லது பாடசாலை மாணவர்கள் 20 பேர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். பாடசாலை மாணவர்கள் 20 பேர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என்றவர். பாடசாலை மாணவர்கள் 20 பேர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என்றவர். கட்டுரைகள். இந்த கட்டுரையை பொறுத்தவரையில் நாங்கள் பெரிதாக கொஞ்சம் பார்க்காத பகுதி, ஆனால் நல்ல புள்ளிகளை உங்களுக்கு அள்ளித்தருகின்ற பகுதி இந்த கட்டுரை தான். பொதுவாக சமகால பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் உங்களுக்கு கட்டுரை, முதலாவது விளக்க கட்டுரை அமைந்து கொள்ளும். இந்த முறை நாங்கள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில இந்த கட்டுரைகள்ல நாங்கள் கொரோனா நோய் பற்றிய ஒரு தாக்கத்தை, ஒரு விளைவினை எதிர்பார்க்கிறோம். அல்லது நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், நோய்களை தவிர்த்து வாழ்வோம் என்ற தலைப்பில கேட்கப்படலாம். ஆகவே அது தொடர்பாக கொஞ்சம் கூடிய கவனத்தை செலுத்திக் கொள்ளுங்கள். 250 சொல் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த கட்டுரை எழுதுகின்ற போது உங்களுக்கு சொன்னா தாராளமாக நேரம் இருக்கும் என்று சொல்லி சொல்லுங்கள் ஹாசிம். சார் கட்டுரை வந்து 2.5 பக்கத்துக்கு எழுதணுமா சார்? 250 சொல்லுங்க. அப்புறம் 1 2 3 உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 2 2 ஒரு 2 பக்கம் கடைசி வரும். அப்ப உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் தாள் வந்து சின்ன தாளப்பன் சைட்லயும் அடிச்சிருப்பாங்க. அதுபடியா ஒரு 250 சொல்லுங்க. ஒரு 5 பந்தி நீங்கள் ஒரு நீங்க கேள்வி நம்பர் மாத்தி செய்யலாம். கேள்வி நம்பர் தாராளமாக மாற்றி எழுதலாம். கட்டுரை கடைசியா எழுத போறீங்கன்னா
கட்டுரையின் 2ஆம் நம்பரை போட்டு நீங்கள் கடைசியா எழுதுங்கள். உங்களோட எழுதுகின்ற ஒவ்வொரு விடையும் திருத்தப்பட வேண்டும். உதாரணமா நீங்கள் அதுக்காண்டி அந்த வேலையெல்லாம் செய்து விடாதீர்கள். பேப்பர் திருத்தல் உங்களுக்காகத்தான் என்பதை தெரிவிப்பதற்கு நான் சொல்லுகிறேன். இங்க கட்டுரையும் எழுதியிருக்கிறீர்கள், மேடை பேச்சும் எழுதியிருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட பேப்பரை திருத்தினால் 2ஐயும் வாசிக்க வேண்டும். பிள்ளைக்கு எதுல மார்க்ஸ் கூட இருக்கிறோ அதைத்தான் தெரிவு செய்ய வேண்டும். அதுபடியா நீங்க கடைசியா எழுதுங்க கட்டுரையை. தலைப்பை போட்டு சரியா சரி, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ரைட் சார், சிறுகதை வந்து சுய சிந்தனைப்படி எழுதணும், எங்கட கற்பனை எழுதணும், இல்லாட்டிக்கு இல்ல வாரம் சிறுகதைக்கு வாரணப்பன். ஓகே சார். ரைட். இதுல அப்பன் என்னை பொறுத்தவரை எனக்கு என்னோட படிச்சா பிள்ளைகளுக்கு தெரியும், நான் சொல்றது 100க்கு 99% அப்பன் விளக்க கட்டுரை எடுத்துக்கொள்ளும். நீங்க சிறுகதை எழுத போறீங்களோ விளக்க கட்டுரை எழுத போறீங்களோ அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க எடுத்த தலைப்புக்கேற்ற முதலாவது உங்களுக்கு பேப்பர் நிறைய இருக்கு. நான் என்ன எழுத போறேன் என்பதை முதலாவது பந்தில இன்னும் எழுத போறேன், 2வது பந்தில இன்னும் எழுத போறேன், 3வது பந்தில இன்னும் எழுத போறேன் என்பதை நோட் பண்ணி வைத்து போட்டு எழுத ஆரம்பிக்கும். உங்களுக்கு கட்டுரை எழுதுவதற்கு இலகுவாக இருக்கு, டைம் இருக்கு. கட்டுரை கிட்டத்தட்ட நீங்க 3/4 மணி நேரம் 50 நிமிஷம் வடிவா பயன்படுத்தலாம். அவ்வளவுக்கு நேரம் இருக்கிறது. அப்ப பந்தி அமைப்பு எங்களுக்கு முக்கியம். அடுத்தது நான் தரணி போற்றுகின்ற தமிழர் பண்பாடு. சில வேளைகள்ல இல்ல கொரோனா தாக்கத்தால தமிழர் பண்பாட்டின் பக்கம் அந்த உலகத்தின் கவனம் ஒருமுறை சென்று வந்தபடியால் அதையும் போட்டிருக்கிறேன். நீங்க மேலோட்டமாக ஃப்ரீயா இருக்கிற டைம் ஒருக்கா வாசித்துக் கொள்ளுங்க இந்த கட்டுரைக்குரிய தலைப்புகளை. நான் இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறதெல்லாம் விளக்க கட்டுரைகள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முதலாவது கட்டுரையாக வருவது சமகால பிரச்சனையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு வருவது. அடுத்தது கொரோனாவினால் ஏற்பட்டிருக்கிற அடுத்த பிரச்சனை அப்பன் இந்த தற்கொலை பண்ணுதல். ஆகவே இன்றைக்கு நாங்கள் உலகளாவிய ரீதியில எதிர்நோக்கி கொண்டிருக்கிற இன்னொரு பிரச்சனை தற்கொலை. போன முறையும் எங்களுக்கு சமகால பிரச்சனை ஆஸ்திரேலியா காடு எரிந்தது. கொரோனாவில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை அப்பன் கொரோனா தற்கொலை. ஆஸ்திரேலியா காட்டை அடிப்படையா வைத்துக் கொண்டுதான் காட்டு வளத்தை பாதுகாப்போம் தலைப்பில விளக்க கட்டுரை கேட்கப்பட்டது. அந்த அடிப்படையில கொரோனா அதே போன்று இன்னொன்றையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இந்த கொரோனாவின் தாக்கத்தால கல்வியின் மாறுதல்கள் எவ்வாறு மாற்றம் அடைந்திருக்கிறது. இல்ல அது எனக்கு உரையாடலுக்கு வருதோ தெரியாது. இந்த இணையத்தினூடான கல்வியால ஏற்பட்டிருக்கிற நன்மைகளும் தீமைகளும் அதையும் ஒருக்கா மேலோட்டமாக தட்டி பார்த்துக் கொள்ளுங்கள். இணையத்தினூடான கல்வியால ஏற்பட்டிருக்கிற நன்மைகளும் தீமைகளும். அப்ப சொல்லுங்கள் ஹாசிம். சூறாவளி இயற்கை அனர்த்தம் வருமா? இயற்கை அனர்த்தம் இந்த முறை கொஞ்சம் முன்னுக்கு நிக்கலேனப்ப. எங்களை முற்று முழுதா கட்டி போட்டிருக்கிறது கொரோனா தான். கொரோனாவில நாங்களும் இப்படி படிச்சு கொண்டிருக்கிறோம். ரைட். அடுத்த இன்றைய இளைஞர்களே நாளைய தலைவர்கள். அதையும் விரும்பினா சும்மா ஒருக்கா வாசித்து விட்டு செல்லுங்கள், பிரச்சனை இல்லை. அனைவருக்கும் கல்வி விளாமங்களை விளக்க கட்டுரைக்கான தலைப்புகளாக காணப்படுகிறது. ரைட். இந்த விளக்க கட்டுரைக்கு புள்ளிகள் எவ்வாறு வழங்கப்படுகிறது? 25 புள்ளி போடுவார். 25 புள்ளிகள் போடுகின்ற போது நீங்கள் கட்டுரையோ சிறுகதையோ இல்லாட்டி மேடை பேச்சு என்னவாவது ஏதோ ஒரு 3 பந்தி எழுதியிருந்தா, உங்களோட வரிகள் எழுத்துப்பிழை இல்லாமல் ஏதோ ஒரு வரி ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க சும்மா எழுதியிருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக 25க்கு 11 புள்ளி கிடைக்கும். உங்களுக்கு இதுல எதுக்குமே எங்களுக்கு 0 போடலாம். கட்டாயம் 25க்கு 11 எடுக்கலாம். சும்மா அலட்டி விட்டா அதுக்காண்டி எல்லாருமே சும்மா அலட்டணும். நீங்களாம் கட்டுரை எழுத நிறைய பேர் கைதேர்ந்தவர்கள் இருக்கிறீர்கள். நான் சொல்றேன், இயலாதவர்கள் கூட நீங்கள் சும்மா எழுதி விட்டாலே கட்டுரைக்கு 11 மார்க்ஸ் கிடைக்கும். எழுத்து பிழைக்கு எல்லாம் அப்ப இப்போ 2-3 மார்க்ஸ் தான் கழிக்க சொல்றாங்க. அதுக்கான எழுத்து பிழை எழுதி விடுற இல்ல, என்ற வரைக்கும் எழுத்து பிழை விடாம எழுதுங்கள். பாகங்களுக்கு 3 மார்க்ஸ் தான் கழிவிடும் எழுத்து பிழை.
உங்களை இலகுவாக பாஸ் பண்ண வைப்பதற்கு எல்லா பக்கத்தாலையும் முயற்சிக்கப்படுகிறது. இதனால எங்களுக்கு பொருள் அமைவும் அளவும் என்று பார்க்கின்ற போது 12 புள்ளிகள் கட்டுரை ஒரு கட்டுக்கோப்பாக எழுதப்பட்டிருக்காங்க. பொருள் அமைவும் அளவும் என்று நாங்கள் பார்க்கின்ற போது இந்த அறிவுறுத்தல்கள் வழிகாட்ட குறிப்புகளை அனுசரித்து பொருட்படுத்தத்துடன் கேட்கப்பட்ட சொல்லளவில் கட்டுக்கோப்பாக எழுதப்படும். அடுத்த பந்திக்கு பந்திக்கு இடையில தொடர்ச்சி இருத்தல். இதுல உங்களுக்கு கட்டாயம் 12க்கு உங்களால ஒரு 8, 9 வரைக்கும் போகலாம், 10க்கு கூட போகலாம். அடுத்த 2வது கருத்து வெளிப்பாடு மொழிச்செம்மை. கருத்துக்களை தெளிவாக எடுத்துரைத்தல், பொருத்தமான மொழி பிரயோகம், சொல் வாக்கியம் எழுத்து வழுக்களின்மை, தேவைப்படுகின்ற போது பொருத்தமான மேற்கோள்கள் ஆதாரம். விளக்க கட்டுரையில தானப்ப நீங்கள் முடிந்த அளவு என்னத்தை பயன்படுத்தலாம்னு சொல்லி சொன்னால், முடிந்த அளவிற்கு அதாவது எடுகோள்கள், உதாரணங்கள், ஆதாரங்களை கொடுக்கலாம். இந்த அறிக்கையில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, இந்த சுகாதார நிறுவனம் இப்படி சொல்லி இருக்கிறது, எழுதி விடுங்கள். கவிதைகளை எழுதி விடுங்கள். இதெல்லாம் நீங்க திருக்குறள் எழுதலாம், பழமொழி சேர்க்கலாம், ஔவையாற்ற கருத்து சேர்க்க முடியும். சொங்கியாங் சியாங் என்றவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார், குறிப்பிடலாம். இவ்வாறான உதாரணங்களை சும்மா இருக்க போட்டுட்டு எழுதி விடுங்க. அதுக்காண்டி சும்மா ஆக்கண்ட பேர் எழுதி விட்டுறாங்க, இந்த கருத்தினை கண்ணன் தெரிவித்திருக்கிறான்னு சொல்லி. ரைட். அதே போன்று எழுத்து நுட்பங்கள் நாங்கள் பார்க்கின்ற போது நீங்கள் பந்தி அமைப்பு, பந்திகளுக்கு இடையிலான தொடர்புடைமை, குறியீடுகள் இடப்படுதல், அதற்கங்களுக்கு 5 புள்ளிகள் இருக்கு. நீங்கள் முக்கியமான விடயத்தை ப்ளூ பென்னால் எழுதுறீங்கன்னு சொன்னால் பிளாக் பென்ல அதை குறிச்சு காட்டுங்க. இல்ல பிளாக் பென்னால் எழுதி கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா அந்த விடயத்தை ப்ளூ பென்னால குறித்து கொள்ளுங்கள். நீலப்பெண், கருப்பு பெண் தவிர வேற எந்த பெண்ணும் பாவிக்கலாது. 2 பெண்ணுக்கு தான் அனுமதி இருக்கிறது. இதுல பாருங்கள், 12க்கு 6, 6க்கு 3, 5க்கு 3, 6 3 9, 3 12. தலைப்பு நீங்கள் அப்படியே போட்டுருவீங்க. 14 மார்க்ஸ் சும்மா எடுத்துட்டு போலாம் கட்டுரை. அரைவாசி மார்க்ஸுக்கு நான் சொல்றேன். ஆகவே உங்களால கட்டுரையில 20க்கு 25க்கு 20, 21 வரைக்கும் சாதாரணமாக முன்னேறி கொள்ள முடியும். ஆகவே கட்டுரையை அழகாக எழுதி கொள்ளுங்கள். இது நான் விளக்க கட்டுரைக்கு வழங்கிய அறிவுறுத்தல்கள். உரையாடல் எடுத்தீங்கன்னு சொன்னால், உரையாடல் குறிப்பிட்ட தலைப்பை போட்டுட்டு 2 பேர், ஒருவர் அதற்குரிய சாதகமாகவும் மற்றவர் பாதகமாகவும் பேசுகின்ற வகையில உரையாடல் எங்களுக்கு அமைந்திருக்க வேண்டும். உரையாடல்ல பாருங்கள் எவ்வாறு எங்களுக்கு என்ன எதிர்பார்க்கப்படுகின்றதுன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் கட்டாயம் 250 சொல் தான் எழுதணும் என்று 250 சொல்லுக்கு ஒரு 300 மட்டும் போகலாம், அதுல சிக்கல் இல்லையா? ரைட். உரையாடல்ல எங்களுக்கு இருவர் பங்கு பெற்று இருத்தல் வேண்டும். உரையாடல் அமைப்பில் உரையாடல் அமைப்பில் காணப்பட வேண்டும். ஒருவர் கருத்தை இன்னொருவர் உள்வாங்கி தர்க்க ரீதியாக உரையாடல் இருத்தல் வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த விடயங்களை கொஞ்சம் நீங்க உரையாடல் எழுத போறாக்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இல்ல ஆக ஒரு 300 320 மட்டும் விடுவாங்க. அப்படி ஆக வெட்டுப்படாது, பிரச்சனை இல்லை. ரைட். மேடை பேச்சு. நீங்க விளக்க கட்டுரை கைவராத நேரத்திலே அப்ப டக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்கள். மேடை பேச்சு. மேடை பேச்சுல முதலாவது அவங்க எதிர்பார்ப்பாங்க ஒரு அறிமுகத்திற்கான ஒரு வணக்கம் இருக்கவு. இன்று இந்த கூட்டத்திற்கு வருகை வந்திருக்கின்ற அதிபர் அவர்களே, ஆசிரியர்களே, இன்சக மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்களை இவ்வேளையில் தெரிவித்துக் கொண்டு, இன்று நோய்களால் இந்த உலகமே சுற்றி சுழன்று சுருங்குகின்ற தன்மைக்கு வந்திருக்கின்றது. ஆகவே நோய்களின்றி நாம் வாழ வேண்டும் என்ற தலைப்பில் உங்கள் முன்னால் நான் உரையாற்ற விளைகின்றேன். உரையாடல் 2 பேருக்கு மேல் இருக்கக்கூடாது, 2 பேர் மட்டும்தான். அதான் சொன்னான், 2 பேருக்கு இடையிலான உரையாடலாகத்தான் உரையாடல் இருக்க வேண்டும். 3வது பாத்திரம் சேர்க்க வேண்டாம். ரைட். அப்ப நீங்க மேடை பேச்சுன்னு சொன்னா நிறைய யோசிக்காதீங்க. மேடை பேச்சு சொற்பொழிவெல்லாம் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்னு சொல்லி சொன்னால், மேடை பேச்சிலையும் சொற்பொழிவிலையும் இடக்கிடம் முன்னுக்கு இருக்கிறார்களோட கொஞ்சம் கேள்வி கேட்கிற மாதிரி கொண்டு போவோம். இன்று நோய்கள் பரவுவதற்கான காரணங்கள் உங்களுக்கு தெரியும் அல்லவா? உங்களுடைய சுற்றத்தார்
உங்களை சேர்ந்தவர்கள் நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பார். ஆகவே நோய்களுக்கு என்ன தீர்வு என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்த்திருப்போமா? இவ்வாறு இடையிடையே நீங்கள் முன்னுக்கு இருக்கிற முன்னிலையில் இருக்கிறவர்களுடன் வந்து கேள்வி கேட்டு அவருடன் வந்து உரையாட தேவையில்லை, கேள்வி கேட்கின்ற வகையில உங்களோட மொழிநடை அங்கு அமைந்திருந்தால் அதுவே எங்களுக்கு மேடை பேச்சாக மாறிடும். இறுதியிலே முடிக்கின்ற போதும் இதுவரை நேரமும் எனது உரையை கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் என்று முடித்து விட்டீங்க சொன்னா சரி, அதுங்களை மேடை பேச்சு வடிவத்திற்கு வந்து இப்ப விளக்க கட்டுரை இல்லாத இடத்து நான் சொல்லக்கூடிய அறிவுரை உங்களுக்கு இரண்டாவது நீங்க எடுக்கக்கூடிய இடம் சொற்பொழிவு தான். மூன்றாவதாக உரையாடலை நீங்கள் வேண்டுமென்றால் தெரிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்தது சிறுகதை. சிறுகதை பெரிதாக எங்களுக்கு கை கொடுக்காது. சிறுகதை வந்து தலைப்பை போட்டு நீங்க தலைப்பை முதலாக தெரிவு செய்து போட்டுட்டப்ப அதுக்கேற்றவாறு எழுதி கொண்டு செல்ல வேண்டியிருக்கு. சிறுகதையை பொறுத்தவரையில நீங்கள் இதுதான் எழுதினாலும் மார்க்ஸ் கிடைக்கும் என்ற அடிப்படையில 25க்கு 12.3 எடுக்க போறீங்க, அவ்வளா மார்க்ஸ் எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி சொன்னால் கிடைத்தால் காணும் என்று சொல்லி சொன்னால் நீங்க சிறுகதையை எடுங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. இல்ல நாங்க நிறைய புள்ளி எடுக்க விரும்புகின்றோம், எங்களுக்கு அங்கால கொஞ்சம் பிரச்சனை வந்தாலும் நாங்கள் இந்த புள்ளியை வைத்து சமாளிப்போம் என்கிற நிலை வந்தால் நீங்கள் எதை எடுத்துக்கொள்ளலாம் சொல்லி சொன்னால் ஏனியவற்றை எடுத்துக்கொள்ள. ஒன்றுமே இயலாத கட்டத்தில் மட்டும்தான் சிறுகதைக்கு கைவை. சிறுகதை வந்து வாசிக்கிறா கண்ட ரசனைத்தன்மையை பெண் வேறுபடும். நீங்க சிறுகதை எழுத போய் குறிப்பாக திரைப்பட கதையை தான் எழுத போறீங்க. நாங்கள் சிறுகதை வாசிக்கிறது சரியான குறைவு, நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. சிறுகதை எவ்வாறு துவங்க வேண்டும், எவ்வாறு முடிக்க வேண்டும் என்கிற விடயம் எங்களுக்கு ஆழமாக தெரியாது. இதனால அதுக்குள்ள தேவையில்லாமல் கை வைக்காதீங்கள். சரி சிறுகதை எழுத போறீங்கன்னு சொல்லி சொன்னால் இல்லை நாங்கள் கெட்டிக்காரர்கள் பரிசு பெற்றிருக்கிறோம், பரிசு பெற்றார்கள் எல்லாம் இருக்கிறீங்கன்னா இல்லையேன்னு சொல்லி சொல்லி எழுத போறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லி சொன்னால் சிறுகதை எடுத்து எழுதுங்கோ, அதுல என்னென்ன விடயங்களை பார்த்துக் கொள்ள. கட்டாயம் ஃபுல்லா ரீட் பண்ணுவாங்க, கட்டாயம் ரீட் பண்ணப்படும், அதுல மாற்று கருத்து கிடையாது. விளங்கலப்ப எங்கட சுய சிந்தனை எங்கட ஃபுல் கற்பனையில சிறுகதையில உங்களோட கற்பனையில எழுதலாம், நீங்க நிஜத்தை தான் எழுதணும் மட்டும் இல்லை, உங்களோட கற்பனையில எழுதலாம், அப்ப அது பிரச்சனை இல்லை. வழங்கப்பட்ட கருப்பொருளுக்கு அமைய கற்பனை இருக்க வேண்டும், அதான் கற்பனை சரிவுடன் எழுதப்படல் வேண்டும் என்று சொல்லப்படுது. அடுத்த கதையை சுவைபடவும் விறுவிறுப்பாகவும் யதார்த்த போக்கில் நகர்த்தி செல்லுதல், கதைக்கு பொருத்தமான மொழிநடையை பயன்படுத்துதல். சிறுகதையில நீங்க வேணும் சொன்னால் 2 பாத்திரங்களுக்கு இடையிலான உரையாடல்கள், இப்ப கம்ப்யூட்டர் சிறுகதை மாதிரி உரையாடல்கள் இடையிடையே நீங்கள் சேர்க்கலாம். அடுத்தது இயல்பான பாத்திர உரையாடலை கையாளுதல், படிப்பினையை மறைமுகமாக கூறுதல், இவையெல்லாம் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. இதான் நாங்கள் சிறுகதையில செய்ய வேண்டிய கட்டாய விடயங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்ததப்ப எங்களுக்கு சுருக்கத்தை பார்ப்போம். சுருக்கம் எழுதல் உங்களுக்கு புதிய ஒரு விடயம் அல்ல. எங்களுக்கு சுருக்கத்தை பொறுத்தவரையில் சுருக்கத்தில நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய விடயமாக இருப்பது, சுருக்கத்துல உங்களால 10க்கு 8 மட்டும் ஈஸியா எடுக்கலாமா? சுருக்கத்தை நான் சொன்ன மாதிரி ரஃப் சீட் ஒன்று எடுத்து மேலதிக தாள் ஒன்று எடுத்து அதுல முதல் எழுதி பாருங்க. அப்ப நேரம் தாளமாக இருக்கிறது. எழுதி பார்ப்பதற்கு முதல் ஊட பேப்பர் தான், நீங்க வீட்டை கொண்டு வர போற பேப்பர் தான். இந்த பந்தியை 3 முறை வாசியுங்கள். வாசித்ததற்கு பிறகு அதுல பிரதான கருத்து என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பிரதான கருத்துக்கேற்ற துணை கருத்துக்களை அங்க மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிட்டு 2ஐயும் சேர்த்து ஒரு பந்தியாக எழுதி பாருங்க. எழுதி பார்க்கிற போது நாங்கள் உங்களுக்கு தெரியும், சுருக்கம் உங்களுக்கு புதிய விடயம் அல்ல. இந்த பழமொழிகள், உவமைகள், வர்ணனைகள் எல்லாம் முற்று முழுதாக நீக்கப்பட வேண்டும். யாற்ற கருத்து யார் கூறினான்னு ஒன்றுமே எங்களுக்கு இணைக்கப்படக்கூடாது. நான் சொல்ற மாதிரி ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு வந்து 3 மணி திரைப்படத்துல 3 நிமிஷத்துல சொல்லி முடிக்கிற மாதிரி தான் இங்க சுருக்கம் எழுத போறோம். பிரதான கருத்து என்ன, துணை கருத்து என்ன, சுருக்கம் முழுவதையும் நாங்கள் நிச்சயமாக என்ன செய்ய போகின்றோம், ஒரு பந்தியாகத்தான் எழுத வேண்டும். ஒரு பந்தியாகத்தான் எழுதப்படும். பந்தி பிடிப்புக்கு அங்க
இடமே இல்லை. பந்தி பிரிச்சீங்களோ 0 மார்க்ஸ் போயிருவீங்க. பந்தி பிரிக்காம எழுதவன் நீங்க கோடு அடிச்சு எழுதுறேன்னு சொன்னா சரி, பந்தியை பிரிக்கிற போது இப்படி கோடு கீறி சில பேர் நீங்கள் கை கொள்றீங்க, அதுல பிழை இல்லை, அது சரி போடப்படும். அப்ப அதுல பிரச்சனை இல்லை. இப்படி 4 கோடு அடிச்சுட்டு அதுக்குள்ள நீங்கள் பந்தியாக எழுதி கொண்டு போனாலும் பரவாயில்லை, சொற்களை பாரி சொல்லி எழுதி கொண்டு போனாலும் பரவாயில்லை, அதுல பிரச்சனை இல்லை. ஆனா கட்டாயம் எங்களுக்கு அதுல பந்தி அமைப்பு இருக்க வேண்டி இருக்கு. அடுத்தது எங்களுக்கு என்னவாக இருக்க போகிறதுன்னு சொல்லி சொன்னாப்பன் கீழே கட்டாயம் சொற்கள் எண்ணிக்கையை குறிப்பிட்டு விடுங்க. எத்தனை சொற்களை நீங்க எழுதுறீங்க எண்ணி பாருங்க. எண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு 42 சொற்கள் சொன்னால் 42 சொற்கள் என்பதை கீழே பிராக்கெட்டுக்குள்ள கட்டாயம் எழுதி விடுங்க. சுருக்கம் தனி ஒரு பேப்பர்ல, இடப்பிரச்சனை பற்றி எல்லாம் யோசிக்காதீங்களா, கவர்மெண்ட் பேப்பர் தனி ஒரு பேப்பர்ல தனித்துவமாக சுருக்கத்தை எழுதிவிடும். ரைட். சுருக்கத்தில எங்களுக்கு எப்படி புள்ளிகள் வழங்கப்படுகின்றது என்பதை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பாருங்கப்ப எவ்வாறு எங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படுகின்றது என்பதை நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால், சுருக்கத்தில் எங்களுக்கு ஒரு தரப்பட்ட பந்தியில என்ன செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால் முக்கியமான பாயிண்ட்ஸை கொடுப்பாங்க எங்கள் திருத்திரத்துக்கு. இதுல எங்களுக்கு 1 2 3 4 5 6 பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் முதல் பக்கத்தில் இருக்கிற பந்தியினுடைய இந்தந்த விடயங்கள் இந்த சுருக்கத்தில் இருக்க வேண்டும். இதுல நீங்க 4 புள்ளிகள் எழுதிவிட்டாலே 4 புள்ளிகள், இதுல 4 பாயிண்ட்ஸ் உங்களோட சுருக்கத்துல இருந்தாலே உங்களுக்கு இந்த விடய உள்ளடக்கத்திற்கு நீங்கள் 6க்கு 5 புள்ளிகளை இலகுவாக பெற்றுக் கொள்ள முடியும். 6க்கு 5 புள்ளிகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக 6க்கு 5 நீங்கள் எடுத்து விட்டால் அடுத்த கட்டத்தை நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு விடய உள்ளடக்கமும் சரி சொல்லளவும் சரி சரியாக இருக்க போகிறது. உங்களால கிட்டத்தட்ட 5க்கு 10க்கு 9 10க்கு 8 மட்டும் இலகுவாக போகலாம். சொல்லளவுக்கு 2 புள்ளிகள், மொழி நடைக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படுகிறது. 40ல இருந்து 45 சொற்களுக்குள்ள இருத்தல் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 30ல இருந்து 35 சொற்கள் வரை ஏற்றுக்கொள்ளப்படும். அதுல பிரச்சனை இல்லை. நீங்கள் 35 மட்டும் குறை எடுக்கலாம், 40 மட்டும் கூட எடுக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றது 8க்குள்ள உலகம் இருக்கு ராமையா என்ற மாதிரி 38ஆக குறையுங்கள், 48ஆக கூட்டுங்கள். அதுக்கு மிஞ்சி கொஞ்சம் போகாம இருக்கிற நல்ல மக்கள். 2வது எங்களுக்கு 35 சொற்களுக்கு குறைவாகவோ 50 சொற்களுக்கு கூடுதலாகவோ இருந்தால் சொல்லளவிற்காக 1 புள்ளி குறைக்கப்படும். சொல்லளவு 50ற்கு மேற்படின் 50 சொற்களை எல்லையாக கொண்டு அதற்குள் எழுதப்பட்ட விடயங்களை அனுசரித்து புள்ளிகள் வழங்கப்படும். பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சார்பாகத்தான் இருக்கிறது. சொல்லளவு 35ற்கு குறைவாக இருப்பின் பிரதான கருத்தினுடைய சாராம்சங்களை அடிப்படையாக கொண்டு புள்ளிகள் வழங்கப்படும்.